வணக்கம். ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த ஆடி மாதத்துலையாவது போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. சித்திரை மாதத்தில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே விசேஷம் இந்த ஆடி மாதத்துலேயும் நம் குலதெய்வத்தை போய் வழிபட்டால் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தூக்கிவிட உன் குலதெய்வம் கை கொடுக்கும். அதை இந்த ஆடி மாதம் செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை ஆடி மாதம் சென்று உங்கள் குலதெய்வத்தை மானசீகமாக உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போய் உங்களால் உங்கள் முறைப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன செய்ய முடியுமோ செய்து நல்ல எண்ணெயோ இல்லை நெய்யிலையோ விளக்கேற்றி உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் அமர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுடனே இருந்து உங்களை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த குலதெய்வத்துடைய ஒரு புடி மண்ணை எடுத்துக்கொண்டு உங்கள் இல்லத்துக்கு வந்து அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வாங்கி கொண்டு ரெண்டையும் ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ இல்லை சிவப்பு கலர் துணியிலையோ கட்டி உங்கள் வாசக்காலின் மேலே வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வந்தீர்கள் என்றால் உங்கள் நினைத்த காரியங்களும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருந்து அனுகிரகம் செய்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை ஆடி மாதம் இருந்து தொடங்கி செய்து பாருங்கள். அடுத்த ஆடிக்குள் உங்கள் வாழ்க்கை எத்தனை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வீடு இல்லாதவருக்கு வீடு அமைந்திருக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை அமைந்திருக்கும், திருமணம் ஆகாதவருக்கு திருமண தடை நீங்கியிருக்கும், குலதெய்வம் அனுகிரகமே இல்லாதவருக்கு கூட குலதெய்வம் தனக்கு அனுகிரகம் செய்திருக்கும். இப்போது குலதெய்வம் நிறைய பேர் தெரியல, சாமி எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது, ஆனால் நான் சாமி கும்பிட்ருக்கேன், ஏதோ தெய்வத்தை கும்பிட்டுருக்கேன், என் குலதெய்வம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு நெய் தீபத்தை விநாயகரத்திலே காலை 4:30 6 மணிக்குள்ளே கோலம் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் நீரை தெளித்து கோமியம் கழித்தால் ரொம்ப விசேஷம். இல்லையா பன்னீரை வாங்கிட்டு வந்து தெளித்து நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வர வர உங்கள் குலதெய்வம் 48 நாளுக்குள் உங்கள் குலதெய்வம் யார் என்று யார் மூலமாவது உங்கள் இல்லத்திலே வந்து தெரியப்படுத்திவிடும். அதன் பிறகு நீங்கள் அந்த குலதெய்வத்தை பிடித்து வழிபடுங்கள். அதுவரை இதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். ஆடி அவ்வளோ சிறப்பான மாதம், அம்மனுக்குரிய மாதம். உங்கள் அம்மன் உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக காட்டி கொடுப்பாள். எத்தனை பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் உங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இதை செய்து பாருங்கள். நன்றி.